Hi friends, welcome back to Jehovah Shalom cooking. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இல்லங்களில் தங்கட்டும். Friends, தீபாவளி ஸ்பெஷல் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தீபாவளி ஸ்பெஷல் வீடியோல மட்டன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சூடா ஒயிட் ரைஸ் வச்சு அது மேல அந்த மட்டன் வறுவலை போட்டு இப்படி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சு பட்டைய கலப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சமையலே தெரியாதவங்க கூட இந்த மட்டன் வறுவலை ரொம்ப ஈஸியா வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்க அத்தை வச்ச இந்த மட்டன் வறுவலை இதே ஸ்டைல்ல தீபாவளிக்கு செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளியை கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் வறுவல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் வறுவல் வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாய் வத்தல் 6 கிள்ளி வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காஞ்சதும் க்ளீன் பண்ணி வச்சிருக்க 1/4 கிலோ மட்டனை இதில் போட்டுக்கலாம். கடுகு கருவேப்பிலை எதுவுமே போட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். டைரெக்டாக மட்டனை இதில் போட்டுக்கோங்க. இப்போது இந்த மட்டன் அந்த எண்ணெயிலேயும் நல்ல சுருள வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா வேகணும். பொதுவாக இந்த மட்டன் வறுவல் வைக்கிறதுக்கு ஆட்டோட கழுத்து கறி அப்படி இல்லை அப்படின்னா முன் சப்பக்கறி அதுதான் ரொம்ப பொருத்தமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேகமா வெந்துரும். அதனால அந்த கறியில வச்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மட்டன் வறுவல். மட்டனை போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த வத்தல் பிளஸ் சீரகம் ரெண்டையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை இப்போ போட வேண்டாம். ஆட்டுக்கறியையுமே சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய துண்டுகளா இருந்தா வேகிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஏன்னா நம்ம குக்கர்ல வேக வைக்கல, பாத்திரத்திலேயே வேக வைக்கிறதுனால சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுவா தண்ணி விட்டு வேகுது பாருங்க. எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இந்த தண்ணி நல்லா வத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க தண்ணி நல்லா ஓரளவுக்கு வத்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை போட்டுக்கணும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இதே ஸ்டைலில் மட்டன் வறுவல் செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளியை கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதுவாக விட்ட தண்ணி நல்லா வத்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கறியுமே ஓரளவுக்கு சுருள வெந்துருச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 150 கிராம் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுப்பை சிம்ல வச்சிடணும். வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா சிம்ல வச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இளங்கறியா இருந்தா வேகமா வெந்துடும். வேகாத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சமா தண்ணி விட்டு மூடி வச்சு வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்க கொஞ்சமா தண்ணி விட்டு மூடி வச்சு வேக வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். வேலை ரொம்ப எளிமையா முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மட்டன் வறுவல் செஞ்சோன்னா சிம்ல வச்சே மூடி வச்சு வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். கறியும் நல்லா வெந்துருச்சு. இந்த பக்குவத்துல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மட்டன் வறுவல் மணக்க ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த மட்டன் வாடை மணத்துக்கிட்டு சும்மா ஜம்முன்னு இருக்கும். இந்த மட்டன் வறுவலை டேஸ்ட் பண்ணும்போது சூடா ஒயிட் ரைஸ் வச்சு அது மேல இந்த வறுவலை போட்டு அப்படி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா பட்டையை கலப்பும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அருமையான சுவையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, பிரியாணி வச்சீங்கன்னா இதை சைடிஷா நீங்க வச்சுக்கலாம். பிரியாணிக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இட்லி பூரி சப்பாத்தி தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே பெஸ்ட் சைட் டிஷ் இந்த மட்டன் வறுவல். செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேலை ரொம்ப எளிமையா முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். சூடா சாதம் வடிச்சு கூட ஒரு ரசம் மட்டும் வச்சிருங்க. சாதத்துல அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் இந்த மட்டன் வறுவலை. அப்படி இல்லை அப்படின்னா சாதமும் ரசமும் ஊத்தி மட்டன் வறுவலை தொட்டுக்கிட்டே சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மட்டன் வறுவல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிட்டீங்களா? தீபாவளிக்கு மட்டன் வறுவலை வச்சு அசத்த போறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கு எங்கள் அத்தை வச்ச இந்த மட்டன் வறுவலை வச்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளியை கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜெகோவா ஷாலோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கோலம் சேனல் ரங்கோலி பை சசிகலா ஃப்ரான்சிஸ் பார்க்கணும்னா அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த சேனலுக்கு உங்களோட பேராதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.